இலங்கைக்கே உரித்தான அழகான கடற்கரை. எமது தாய்நாடு மிகவும் அழகானது. இந்த தாய்நாட்டில் பல மலைகளும் சமவெளிகளும் நாட்டை மேலும் அழகுபடுத்துகின்றன. நமது நாடு ஆறுகளாலும் கால்வாய்களாலும் மிகவும் தனித்துவமாய் அமைந்துள்ளது. அதனாலேயே இந்த பூமி உலகிற்கு ஒரு அழகான பூமியாக காணப்படுகின்றது. இயற்கை அழகால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அழகான பூமி இயற்கையின் அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நாம் அனைவரும் உணர்வதற்கு ஆரம்பித்தோம். எமது அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கட்டப்பட்ட பல விடயங்கள் இரண்டாக சரிந்து உடைந்தன. இருப்பினும் நாம் அனைத்து துன்பம் கண்ணீரிலிருந்து மீண்டெழ வேண்டும். புதிய எதிர்பார்ப்புகளுடன் நாம் பலமடைய வேண்டும். வீழ்ந்துள்ள எமது சொந்த மக்களின் வாழ்க்கைக்கு பலம் சேர்க்கும் நோக்கத்துடன் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவின் மென்டெரு அறக்கட்டளையின் பங்களிப்புடன் கம் அட் த கேரன் டேர் வேலை திட்டம் அண்மையில் கொத்மலையில் ஆரம்பிக்கப்பட்டது. கம் அட் த கேரன் டேர் திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாகி 3 நாட்களுக்கு பதுளை மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு நடைபெறவுள்ளது. பசறை மத்திய கல்லூரியில் இன்று 2ஆம் கட்டம் ஆரம்பமானது. கம் அட் த கேரன் டேர் திட்டத்திற்கு வருகை தந்த மக்கள் சட்ட ஆலோசனை, அடையாள அட்டைகள், தொலைந்து போன ஆவணங்கள், தொழில் வழிகாட்டுதல், உளவியல் ஆலோசனை, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் நாள் முழுவதும் ஒரே இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டியது. கம் அட் த கேரன் டேர் செயற்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் MTVயின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம் அட் த பிரதி தலைவருமான யஸ்ரத் கமல்சிறி உள்ளிட்ட கம் அட் த குழுவினர், பசறை பிரதேச செயலாளர் கங்காணி சோமசிறி, பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் உதயகுமார், தேசிய பயிற்சி மற்றும் தொழில்துறை பயிற்சி அதிகார சபையின் ML பிரியாந்த மற்றும் பசறை மத்திய மகா வித்தியாலயத்தின் அதிபர் சந்தன விக்ரமசிங்க உள்ளிட்ட விருந்தினர்களின் பிரசன்னத்துடன் இடம்பெற்றது. மீண்டும் கட்டி எழுப்பப்படும் பசறை மக்களுக்கு கம் அட் த கேரன் டேர் செயற்திட்டம் எவ்வளவு முக்கியமானது? பசறை பிரதேச செயலாளர் இது தொடர்பில் தனது கருத்துக்களை தெரிவித்தார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, 2014ஆம் ஆண்டில் மீரிய பெதவில் மண் சரிவு ஏற்படும் போது அதற்கு அண்மையில் நான் கடமையில் ஈடுபட்டேன். அந்த சந்தர்ப்பத்திலும் சிரச ஊடக வலையமைப்பினர் தலைமையில் பாரிய வேலை திட்டத்தினை முன்னெடுத்தனர். அதேபோன்று கடந்த வருடம் ஜூலை மாதம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்களை வழங்குவதற்கு அர்ப்பணிப்பு செய்தனர். நாம் அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ளோம். இருப்பினும் அனர்த்தங்களில் இருந்து நாம் மீளெழ முடியும். ஒரு மக்களாகவும் ஒரு நாடாகவும் நமது பிள்ளைகளுக்காக முன்னேற நமது அர்ப்பணிப்பையும் பங்களிப்பையும் வழங்க வேண்டும். அதுவே கம் அட் த திட்டத்தின் நோக்கம் என நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த திட்டத்திற்கு ஆஸ்திரேலிய நிறுவனம் ஊடாக நிதியுதவி வழங்கப்படுகின்றது. எனவே அந்த நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். பசறை பிரதேச செயலகத்தில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஆதரவாக நிற்பதற்காக கம் அட் த திட்டத்தின் பங்களிப்பை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். கம் அட் த கேரன் டேர் திட்டம் 10 வலயங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருந்தது. சுகாதார அமைச்சு மற்றும் இலங்கை விமானப்படையின் பங்களிப்புடன் ஒரு சுகாதார சேவை வலயம், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஊட்டச்சத்து பொதிகள் வழங்கும் வலயம், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான சுகாதார பொருட்களுக்கான வலயம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தியாவசிய உலருணவு பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் வலயம், நீர் சுத்திகரிப்பு கருவிகள் மற்றும் சமையல் எரிவாயு அடுப்பு உள்ளிட்ட வீட்டு உபகரணங்கள் வழங்கும் வலயம். இவை அனைத்தும் இன்று முழுவதும் பசறை மத்திய மகா வித்தியாலயத்தில் மக்களுக்காக செயற்படுத்தப்பட்டன.
கம்மெத கேரண்டியார் இரண்டாவது கட்டம் தொடர்பில் MTV பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம்மெத பிரதி தலைவருமான யஸ்ரத் கமல் ஸ்ரீகர் தெரிவித்தார். கடந்த டிசம்பரில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் சிரசு சக்தி நிவாரண யாத்திரையை ஆரம்பித்தோம். அவ்வாறான நிலைமைக்கு பின்னரும் மக்கள் மீள கட்டியெழுப்புவதற்காக வழங்கப்படும் உதவிகளின் அளவுகள் போதுமானதாக இருக்கவில்லை. அதனால் இந்த கம்மத கேர் அண்ட் டேர் முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கம்மத டி-ஷர்ட்டை இந்த இடத்தில் பல்வேறு இடங்களில் எமது குழு அணிந்திருப்பதை நீங்கள் காணலாம். அவர்கள் அனைவரும் இன்று இந்த இடத்திற்கு வருகை தந்து உங்களுக்கு சேவை செய்ய தமது வார இறுதி நாட்களையும் நேரத்தையும் செலவிட்டனர். எங்கள் ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றேன். இந்த முயற்சியில் ஆதரவளித்த பசறை பிரதேச செயலாளர் மற்றும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் விசேடமாக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றோம். இந்த முயற்சி, இந்த செயற்றிட்டம் எங்களால் மாத்திரம் தனியாக செய்யக்கூடியதொன்றல்ல. சட்டத்திறனிகள் சங்கத்தின் உதவியுடன் சட்ட சேவை வலயம் அமைக்கப்பட்டிருந்தது. கம்மெத கேரண்டியார் முகாமில் இன்றைய நாள் முழுவதும் இந்த வலயம் அமைக்கப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். அதேபோன்று பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டை சேவைகளுக்கு பிரத்யேக வலயம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. மக்களுக்கு தேவையான தொழில் வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக தேசிய பயிலுனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை இன்று கம்மெதவுடன் கைகோர்த்திருந்தது. கம்மெத கேரண்டியார் செயற்திட்டம் நாளை மடுல் சீமை தமிழ் மகா வித்தியாலயத்திலும் நாளை மறுதினம் வெளிமட விவரம்புல புராண ரஜமகாபிகாரையிலும் எமது மக்களுக்காக முன்னெடுக்கப்பட உள்ளது. நம் நாட்டில் சோகம் நிறைந்த பல கதைகள் இருந்தன. நமது நாடு வீழ்ந்த பல சந்தர்ப்பங்கள் இருந்தன. நாம் வழியை எதிர்நோக்கிய பல விடயங்கள் இருந்தன. அனைத்து இடங்களிலும் நாம் மீண்டெழுந்தோம். அன்று போலவே இன்றும் நாம் ஒன்றாக பாதுகாப்போம். நாம் ஒன்றாக எழுவோம். கம்மெத மக்களுடன் மக்களுக்காக.